எனக்கு தெரிஞ்ச பிரியாணியோட ரகசியத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாம எத்தனை முறை பிரியாணியை தப்பா செய்யறோமோ ஒரு நாள் கண்டிப்பா பிரியாணி நல்லா வரும். அடுத்த உடனேல பிரியாணியை நல்லா செஞ்சிட முடியாது. ஒரு நாள் குழஞ்சு வரும், ஒரு நாள் உப்பு அதிகமா இருக்கும், ஒரு நாள் காரம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. அடுத்தது பிரியாணிக்கு முக்கியமானது பாஸ்மதி அரிசி. நீங்க எடுக்கிற பாஸ்மதி அரிசி ரொம்ப குவாலிட்டியா. இதுக்கு முன்னாடி இந்தியா கேட்டோட கிளாசிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் 2 மாசமா இந்தியா கேட்டோட சூப்பர்ன்ற இந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு வர. ரொம்ப சூப்பரா இருக்கு. 10 நிமிஷம் அரிசியை ஊற போட்டு சுட தண்ணியில எடுத்து வடிச்சு எடுத்தாலும் குழையவே மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரா வருது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷா தான் அரைக்கணும். நல்ல பொன்னிறம் ஆனதோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் வாசனை நல்லா. நான் எங்க வீட்டு மிளகாத்தூள் மட்டும் தான் இந்த பிரியாணிக்கு சேர்த்து இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். கூடவே தயிர் சேர்த்து எறாவையும் அதில் சேர்த்துடும். கடைசியா தம் போடணும். ஃபர்ஸ்டா வரவங்க பிரியாணியை சாப்பிடுற வரைக்கும் பிரியாணியை தம்ம உடைக்கவே கூடாது.